காய்ஸ் வெல்கம் பேக் கனிடாக். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 9/11 ஸ்குவாட் மாஸ்டர்ல 7வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வர ரொம்ப லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நான் வேகமா பாட ட்ரை பண்றேன். சரி, நீங்க எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல நமக்கு பேண்டிட் யூனியன் பத்தி தான் சொல்றாங்க. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, எல்லா பேண்டிட் குரூப்பும் தனக்கு தானே பேண்டிட் யூனியன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பேர் அப்படியே கூறப்பட்டு வந்துச்சு. அப்ப அந்த ஒரு நாள் அவன் வந்தான். அவனை பார்த்தாலே பயங்கரமா விகாரமா இருந்தான். அவன் தன்னைத்தானே பிளேட் ஆஃப் பேண்டிட் யூனியன் சொன்னான். அப்படியே அவனை பத்திய நியூஸும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை கேட்ட எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் 7 செட், அதுவும் இன்றி 2 ஸ்கூல்ஸ், அதுவும் இல்லாம எல்லோரும் அவனுக்கு கீழே இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவனை யாருனால தடுத்து நிறுத்த முடியல. இந்த நியூஸ் முறியும் ஃபுல்லா பரவுச்சு. அதன் பிறகு இவனுக்கு த செட்டரிங் எவன்ஸ் டீமன் லார்டுன்னு பேர் வச்சாங்க. அப்புறம் த ஸ்ட்ராங்கஸ்ட் 10 எக்ஸ்பர்ட்ஸ்ல ஒருத்தனா மாறினான். இந்த ஜோசப் இத்தனை வருஷமா கீழே இருந்துச்சு. இவன் எப்போ பேண்டிட் யூனியனோட தலைவனா மாறினானோ, இந்த ஜோசெட்ல உள்ள எல்லா மக்களும் இவன் கூட வந்து ஜாயின்ட் ஆனாங்க. அதன் பிறகு நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் வந்தாங்க. இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம 6 பிரதர்ஸும் எங்களையும் உங்க பேண்டிட் யூனியன்ல சேர்த்துக்கோங்க. அப்படியே நமக்கு இப்போ அந்த 2 பேரை பத்தி தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மட்டையை பார்த்து, இவன் இந்த பேண்டிட் யூனியன்ல டேபி ஐட் அவுட்ல வாய்ஸ் ஐட் அவுட் லீடர், பிளாக் மாஸ்கேட் பேக்கா பாங்க், யாம் சாங் ஜோல். அப்படியே நமக்கு அந்த ஒத்தகண்ணனை பத்தி சொல்றாங்க. இவனும் டேபி ஐட் அவுட்ல வாய்ஸ் ஐட் அவுட் லீடர் தான். இந்த பாய்சன் ஐடு பிளட் பிளேட் லீ ஜங்கான். அவங்க நம்ம ஹீரோ கேங்க பார்த்து, என்ன உங்களுக்கு பேண்டிட் யூனியன் ஒரு ஜோக்கா போச்சா? அதுவும் இல்லாம ஒரு 10 பேர் இருந்தாதான் ஒரு கேங்கே ஆகும். அதுக்கு நம்ம பிக் பிரதரும் இன்னும் 3 பேர் தான் நான் ஒரே மாசத்துக்குள்ள சேர்த்திடுவேன். அதுக்காக நீ 4 பேர் சேர்த்தணும். நம்ம ஹீரோ பார்த்து, அந்த சின்ன பையனெல்லாம் கணக்குல சேர்த்தக்கூடாது. அதுக்கு நம்ம பிக் ப்ரோ அவன் நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருப்பான். அதை கேட்டு கோவப்பட்ட அவனும், நீங்க என்ன விளையாடுறீங்களா? 10 பேர் இருந்தாலும் அதுவே கஷ்டம்தான். அதுவும் இல்லாம உங்க ஏரியா சுத்தி எல்லாம் மெர்ச்சண்டா தான் இருக்காங்க. எப்படி நீங்க பாத்துப்பீங்க? என்ன விளையாடுறீங்களா என்ன? இதை கேட்டு நம்ம ஹீரோவும், என்ன தைரியம் இருக்கு அவனுக்கு நம்ம பிரதர்ஸ் கிட்ட இப்படி பேசுறான். நம்ம ஹீரோ இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மாட்டேன்னு அவங்கிட்ட வந்து, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இவனுங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மட்டும் சொல்றான். அதுக்கு அவனை ஏன் அப்படின்னு கேக்குறான். அவனை, அது உனக்கே தெரியும், 1/2 மாசத்துக்குள்ள நம்ம ஆளை சேர்க்கலைன்னா நம்ம லீடர் என்ன பண்ணாரு உனக்கே தெரியும். அதுக்கு அவன் பயந்துகிட்டே, ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான், ஆனா இதுக்கு இவ்வளவு வீக்கானவங்களை சேர்த்துக்கணுமா என்ன? நம்ம இப்படிப்பட்ட ஆளை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்காண்டி நம்ம லீடரே கோவப்படுவாரு. அதுக்கு அந்த மொட்டையை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது சொல்ற மாதிரி மட்டும் நீ கேளு. இந்த மவுண்டனை சுத்தி ஃபுல்லா பெரிய பெரிய மெர்ச்சன்ட் குரூப் தான் இருக்காங்க. நம்மளே அவங்க கிட்ட முதல் நாள் ஜெயிப்போமான்னு தெரியல. இவனுங்க இங்கதான் இருக்காங்க. கண்டிப்பா மெர்ச்சன்ட் குரூப் இவனுங்களை நசுக்க தான் செய்வாங்க. என்ன இப்ப அப்செட் பண்ணா கரெக்டா இருக்குமா இல்லையா? இதை கேட்ட அவனு, இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படி சொல்லிட்டு ஒரே நேரத்துல 2 பேர் தலையை டேங்க் பண்ணி, உங்களை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா கண்டிப்பா நீங்க விண்டருக்குள்ள 10 பேரை சேர்த்துக்கணும். அதுக்கு நம்ம பிக் ப்ரோ, நான் சொன்னபடியே 10 பேரை சேர்த்துறேன். அப்படி அந்த சீன் கட் பண்ணி நமக்கு இப்ப அந்த ஐட் அவுட் தான் காட்டுறாங்க. அங்க நம்ம எல்லா பிரதர்ஸும் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து அந்த 2 பேரும், இவனுங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல இந்த கேங் இருக்க அடையாளமே தெரியாம போகுது அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுற பார்த்து அவனும் சந்தோஷப்படுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டேல நம்ம ஹீரோ வாச பெருக்கிட்டு இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் பேண்டிட் யூனியனோட புது ஆபரேஷனுக்கு செய்ய போறோம்னு சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துல, இன்னைக்கு நாங்க ரிச் ஆக போறோம் அப்படி கத்திக்கிட்டு போறாங்க. அவங்க போறதே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதன் பிறகு நம்ம ஹீரோ, நான் டயர்ட் ஆயிட்டேன், இந்த வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல, நானும் அவங்க கூட போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு கண்ணை முன்னா கனவுல வர்றாப்ல. ஏய் முட்டாள், வீட்டு வேலை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? வீடு மட்டும் ஒழுங்கா பராமரிக்கலைனா பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய சாம்பியன்ஸ் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. அதை யோசிச்ச ஹீரோ, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான், நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம். நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு வீட்டு வேலை எல்லாம் செய்யறான். அப்படியே அவன் முத நெருப்ப பத்த வைக்கிறான். அவ அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். அப்படியே நாட்களும் போது அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அவங்களுக்காண்டி. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு தோணுது, நம்ம பயிற்சி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நிரல்ல கத்துக்கிட்ட எல்லாத்தையும் அவன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசை ஒருநிலைப்படுத்தி அவன் ஒரு ஸ்லாஷ் பண்ணிட்டு இருக்கான். அவன் மறுபடியும் ஸ்லாஷ் அண்ட் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவங்க வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம 3 பேர் ஜாயிண்டாக வந்திருக்காங்க. நம்ம பிக் ப்ரோ அவங்கள பார்த்து, இப்போ உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அவங்கள ஒருத்தனும், நான் தான் லீ சொல்சன், நான் இருக்க இடத்துல ஒரு கிரைம் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன், கீடக் கூட ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். அதுக்கு பக்கத்துல இருக்கவனா, நான் தான் கீடக், நான் என் ஃபேமிலிக்கு பர்டனா இருக்க கூடாதுன்னு நான் வந்துட்டேன். அதுக்கும் பக்கத்துல இருக்கவனும், நான் தான் யான் ஜேயோன், எனக்கு 19 வயசு ஆகுது, என் ஃபாதர் என்னை போ பேங்க் கண்ட்ரில வித்துட்டாரு ஒரு பார்லர் வேலைக்கு.
அதன் பிறகு நான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே நீ வெளியே போன்னு அப்பா சொன்னாரு. அதை கேட்டு நான் மவுண்டன்ல இருக்கதான் பெட்டரான லைஃப்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். நம்ம செகண்ட் பிரதரும் நம்ம ஈரோட தலையை பிடிச்சி, இன்னைக்கு உனக்கு சிப்ளிங்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க, அதனால நீ வீட்டு வேலை செய்யறது தேவையில்லை. நம்ம பக்கத்துல இருக்க அயம்டாலும் நீ இனிமே எங்க கூட மவுண்டன் டிராவல்ஸ்க்கு வரலாம். எனக்கு தெரியும் நீ வீட்டுக்கு பின்னாடி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிறத, அதனால நீ எங்க கூட வர்றது விருப்பம் தானே. அதை கேட்டு நம்ம ஹீரோ சந்தோஷத்துல இருக்கும்போது, நம்ம பிக் ப்ரோவும் உங்களுக்கு ரேங்க் பட்டியல் தரேன், அந்த ரேங்க் பட்டியல இருக்கவங்க தான் உரிமையெல்லாம் இருக்கும். ரேங்க் 8ல சுல்சானு, ரேங்க் 9ல கீ டக், ரேங்க் 10ல ஜாயான். அதுக்கு சுல்சானு நான் ரேங்க் ஏத்திக்கலாமா, நான் பேட்டில் பண்ணி ரேங்க் ஏத்திக்கலாமா? அதுக்கு நம்ம பிக் ப்ரோவா பண்ணிக்கலாம், நீ யார் கூட சண்டை போட விரும்புற? அதை கேட்டு அவனும் ஹீரோ நோக்கி கை நீட்டி, நான் அவன் கூட சண்டை போட விரும்புறேன். அதுக்கு நம்ம ஹீரோவும் இப்பதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதையும் தட்டி போயிருக்க பாக்குறான், அதை நான் விட மாட்டேன், அப்படி கோவத்துல இருக்கான். நம்ம செகண்ட் பிரதர் ஹீரோ இருக்க பார்த்து ஷாக் ஆகுறான். நம்ம பிக் ப்ரோ சண்டைக்கு ஒத்துப்போம், நடுவுல ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம நிறுத்திடுவோம். அதன் பிறகு சண்டை ஆரம்பிக்குது. நம்ம மூணாவது பிரதரும் நம்ம ஹீரோக்கு சேர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சாணம் பின்னாடி இருக்க சேவை பார்த்து அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி ஒரு பஞ்ச் பண்ண வரான். அதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டா கீழே குமிச்சு அப்படி ஒரு ஸ்வாட் ஸ்டைல்ல அப்படியே கச்சக்குன்னு ஒரு ஸ்லாஷ். அப்ப பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட கத்தி இல்ல, அதுக்கு அவனு பொச்சுக்குன்னு ஒரு பஞ்ச் கொடுக்குறான். அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழுகுறான். நம்ம ஹீரோ கீழே கிடக்கிறத பார்த்து நம்ம செகண்ட் ப்ரோவும் ஃபர்ஸ்ட் ப்ரோ கிட்ட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போடுற மாதிரி இருக்கு, அவன் நம்ம ஹீரோ போட்டு பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ நான் அடி வாங்கிட்டே இருக்கேன்னா திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பஞ்ச் பண்றான். அது பார்த்து அவன் டென்ஷன் ஆகி டே முட்டாப்பா இல்ல உன்னை அடிக்கிறேன்னு சொல்லி போட்டு பஞ்ச் பண்றான். ஸ்டொமச்லயே அந்த அடி அடிக்குது. அப்படியே நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சு தூக்கி மறுபடி ஒரு பஞ்ச் கொடுக்குறான். அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவன் நின்று இருக்கான், நம்ம ஹீரோ கீழே இருக்கான். நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அவன் நடந்து போறான். நம்ம சாண பிக் ப்ரோ பத்த நீங்க அதை பாத்தீங்களா, நான் தான் இனிமே 7th அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அதை யாரு சொல்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நான் இன்னும் என் இடத்த விட்டு கொடுக்கல, வா சண்டை போடுவோம், நான் வின் பண்ணாம விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம ஹீரோ வா வா சண்டை போடுவோம், கடைசி வரைக்கும் சண்டை போடுவோம், என்ன முடிவுன்னு பாத்துருவோம். அதுக்கு அவனை அத்தனை அடி வாங்கி அவன் பேசுறானா, நான் அடிச்ச அடியில வெல் ட்ரைனிங் மென்னா கூட நிக்க மாட்டான். அதுல அவன் இவன் இன்னும் பேசிட்டு இருக்கான். இந்த சின்ன பொடிய யாருதான் நம்ம பிக் ப்ரோவா, அவன் ஒன்னும் கீழே விழுகல, என்ன நீ தோத்துட்டேன்னு கிவ் அப் பண்ணிக்கிறியா? அதை கேட்டு அவனை பரவாயில்ல, நான் இன்னைக்கு அவனை கொல்ல போறேன்னு சொல்லி ஒரு பஞ்ச் பண்ண வரான். அதை பார்த்த நம்ம ஹீரோவும் த 9/11 ஸ்வாட் ஆட்ட கத்துக்கிட்டேன், அதுவும் இல்லாம இவங்கிட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியல, முக்கியமான விஷயம்னா அவங்க கூட டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காண்டி நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அந்த 9/11 கீயை அவக்கன் பண்றான். அப்படி அந்த கீ அவன் பிஸ்ட்ல சேர்க்கிறான், பிஸ்ட்ல சேர்த்து சார்ஜ் பண்றான். அதை பார்த்து அவனை பயந்து போறான். நம்ம ஹீரோ பார்க்க டெவில் மாதிரி இருக்கான். அப்படியே பிஸ்டா பிளேடு சொல்லி ஒரு பஞ்ச் பண்றான். இந்த பஞ்ச்ல அவன் கலகலந்து போறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒர்க் ஆகலையா, மறுபடியும் ஒரு பஞ்ச் பண்ணுமா, ஸ்வாட் ஆர்ட்ல பஞ்ச் பண்ணவா என்ன அப்படின்னு சொல்லி பஞ்ச் பண்ண போறான். பஞ்ச் பண்ணும்போது அவன் அதுக்குள்ளேயே மயங்கி கீழே விழுகிறான். நம்ம ஹீரோக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம ஒரு சந்தோஷத்துல இருக்கான். நம்ம 2 பிரதர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அதுல செகண்ட் பிரதர் இது இப்பவே ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா மேட்சே முடிஞ்சு. அதை பார்த்து யாராச்சும் என்ன நடந்து பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதை பார்த்து என்ன நடந்தது இப்ப அப்படியே சொல்லிட்டு சாக்காரன், நம்ம லீடரும் நீ ஜெயிச்சிட்ட, நீ எங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் கட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம செகண்ட் பிரதர் ஹீரோ கிட்ட ஒரு பிளேட தூக்கி போட்டு, இது பிக் ப்ரோ தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, அதுவும் இல்லாம நேத்து நீ நல்லா சண்டை போட்ட, நாளைக்கு நாங்க போற மவுண்டன் ரயில்ல நீயும் வர அப்படி சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு பிளேட் டெக்னிக் கத்து கொடுக்க போறேன், நீ அதை நல்லா நான் வச்சுக்கோ, நேத்து போட்ட சண்டையில நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா சோடர் பிளேடு ஃபைட்ல வந்தா ஒரு டஜன் முறையாச்சும் செத்துருப்ப. நம்ம ஹீரோ நான் சோடு நான் ஜெயிச்சிருவேன்னு முடங்கிட்டு இருக்கான். நம்ம செகண்ட் பிரதர் ஹீரோ பார்த்து நீ முதல்ல பிளேட் டெக்னிக் தானே கத்துக்க போற. நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா, அவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த மத்த பிரதர்ஸும் நம்ம செகண்ட் பிரதருக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. எரிசன் பிளேட் டெக்னிக் நமக்கே கத்து கொடுக்கல, ஆனா நம்ம ஹீரோ கத்து கொடுக்குறாரு. அதுவும் இல்லாம நாளைக்கு ஹீரோ கூட்டு போனா கரெக்டா இருக்குமா என்ன, அதுக்கு நம்ம பிக் ப்ரோவும் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், அது எதுவா இருந்தாலும் அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படி நெக்ஸ்ட் டே கட்டுறாங்க. நெக்ஸ்ட் டேல அந்த மவுண்டன்ல மெர்ச்சன்ட் குரூப்போட ஒரு சேரட் வந்துட்டு இருக்கு. அந்த சேரட் மேல இருக்கவனும் ஒழுங்கா போய் சேரணும், ஒழுங்கா டவுன்ல போய் சேரணும்னு அப்படியே பெணாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அங்க இருக்க சோல்ஜர் பத்தி எதுவுமே நடக்காதானே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த சோல்ஜர் எதுவும் நடக்காத நம்புங்க, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு ஏர் அட்டாக் வருது. அந்த ஏர் அட்டாக்க நம்ம சோல்ஜரும் புடிச்சிட்டான். புடிச்சுக்கிட்டேன் அவன் வந்துட்டானுங்களா, அங்க நிறைய பேர் வராங்க, அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ கேங் தான். நம்ம லீடர் நீங்க எல்லாம் உயிரோட போனா இங்க இருக்கிற எல்லா குட்ஸையும் விட்டுட்டு போங்க
அதை பார்த்து சொல்லு, என்ன பேண்டி டீம்ல இருந்து 10 மெம்பர் கூட இல்லையா? அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டு, மக்கட்ட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதுக்கு நம்ம லீடரும் கடுப்பாயிட்டே இருக்கான். அதுக்கு செகண்ட் பிரதர் இப்ப என்ன பண்ண போறோம்? அதை கேட்ட லீடரும் அட்டாக். அதை கேட்டு நம்ம ஆளுங்களும் ஃபயரா ஏரோ ஃபயர் பண்றாங்க. சோல்ஜரும் இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்ருன்னு சொல்லி ஸ்வாடு ஸ்லாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஏரோ கூட அந்த சோல்ஜரை தாண்டி போகல. நம்ம 2 பிரதர்ஸ் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம லீடர்ல என்ன பண்றேன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அவனை அவனை பார்த்து அவன் கீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இன்னையோட அவங்க ஜோலி முடிஞ்சுன்னு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். இப்படியே கத்திக்கிட்டே சார்ஜ் பண்ணுங்க அவனை நோக்கி அப்படின்னு சொல்றான். மத்த எல்லா சோல்ஜரும் அட்டாக் பண்ண ஸ்குவாட் எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம கேங் என்ன பண்றேன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அங்க ஒரு கையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம லீடை தாண்டி போய் நான் போற வாத்தியார மாதிரி நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கான். அதை பார்த்து எல்லாரும் இருடா கபிலா உன்னால முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அவன் பாட்டுக்கு போறான். அந்த சோல்ஜரும் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னடா விளையாட்டு போமா என்ன தொலைச்சிட்டே நான் இங்க வந்திருக்க அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்றான். நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர் அஜூசி நீங்க தான் இப்ப பிராபலம் என்ன பொடியா என்ன அவங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்குறான்னு சோல்ஜர் சொல்றான். நான் இப்போ உன்னை கொல்ல போற முட்டாளின்னு சொல்றான். நம்ம ஹீரோவோ எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மிட் ஃபுஃபாங் எங்களோடது எங்களை தாண்டி தான் நீங்க போகணும். காய்ஸ் இதோட சாப்டர் முடியுது. நம்ம ஹீரோ வந்து அந்த சோல்ஜர் பேர் அஜூசின்னு சொல்லியிருப்பான். அது என்னன்னு எனக்கே தெரியல. அந்த சோல்ஜர் பேர் அஜூசியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோ இந்த எஸ்டேட்லயும் அவன் இல்ல நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டர்ல என்னன்னு தெரிஞ்சா நான் சொல்றேன் கைஸ். வீடியோ போட லேட் ஆயிட்டே இருக்கு. நான் அடுத்த வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்படிதான் சொல்றேன். சரி நெக்ஸ்ட் வீடியோல நான் கரெக்ட் பண்ண பாக்குறேன்.